இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than conquerors. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட வாக்கு பண்ணுகிற வார்த்தை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அதாவது முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள். இதுவரைக்கும் ஜெயம் எடுத்திருப்போம், ஆனால் அந்த ஜெயத்தில் முழுமையாக ஒரு வெற்றியை எடுப்பதற்கான ஒரு காலத்துக்குள்ளாக தேவன் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வெற்றியை, ஜெயத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே அது பேட்டில்ஸ் தான், போராட்டங்கள் நிறைந்தது தான். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நிறையா பிரச்சனைகளும் வேதனைகளும் எதிர்ப்புகளும் பயம் பலவீனங்கள் நிராகரிக்கப்படுகிற அனுபவங்கள், இப்படி பலவிதமான போராட்ட அப்படிங்கிறதான் அந்த யுத்தங்களை நம்ம செய்து கொண்டே தான் இருக்கிறோம், யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறோம். இப்படி யுத்தம் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான இந்த வாழ்க்கையில் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. போராட்டமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லலை, போராட்டத்தின் மத்தியில் நமக்கு ஜெயத்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில் எனக்கு எந்த போராட்டமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அப்போ எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னென்னா, இவைகளின் மத்தியில் என் பிள்ளைய நான் வெற்றியோடு வாழ வைப்பேன், என் பிள்ளைய நான் ஜெயத்தோடு வாழ வைப்பேன், என் பிள்ளைகள் அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகளாய் வாழ்வார்கள் என்பது தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனைகளை கடந்து போனாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்களில் இருந்தாலும் சரி, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சந்திக்கிறதான இந்த பேட்டில்ஸ், இந்த யுத்தங்கள் எல்லாம் அது ரொம்ப ரியலிட்டிக்கானது. இதை நம்ம we cannot avoid it. நம்ம இந்த உலகத்தில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் அது நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிற மாதிரியான அது மாதிரியான காரியங்களும் அல்ல. எல்லாமே நம்ம என்ன தான் செய்ய வேண்டியிருக்கு, ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் அதில் கர்த்தர் தருகிற ஜெயத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ we face real battles in our life. நம்மளுடைய வாழ்க்கையில் அது தவிர்க்க முடியாத யுத்தங்களை சந்திக்க வேண்டியிருக்கு, தவிர்க்க முடியாத போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. நற்செய்தி என்னன்னா, கர்த்தர் நம்மளை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவார். நற்செய்தி என்னன்னா, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம அங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தை ஜெயித்து ஜெயம் எடுத்திருக்கிறவர். அப்ப ஜெயம் எடுத்த கர்த்தர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களையும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Being a believer does not mean there is no problems. ஒரு விசுவாசியா இருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு வந்துட்டேன், அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை, அப்படி அல்ல.
பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அதுல கர்த்தர் நம்மளை ஜெயமாய் வாழ வைப்பார். அல்லேலூயா. போராட்டங்கள் உண்டு, அதுல முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. விக்டரி இன் ப்ராப்ளம்ஸ். எல்லாரும் சொல்லுவோமா? விக்டரி இன் ப்ராப்ளம்ஸ். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் தேவன் நம்மளை ஜெயமாய் வாழ வைப்பார். அல்லேலூயா. எவ்ரி அட்டாக்ஸ், எவ்ரி சாட்டன்ஸ் அட்டாக்ஸ் turns into testimony. சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் தாக்குகிற எல்லா தாக்குதலும் நம்ம வாழ்க்கையில் எதுவாக மாறும்னா சாட்சியாய் மாறும். கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தாருங்கிற சாட்சியாய் மாறும். அல்லேலூயா. எவ்ரி லாஸ் டர்ன்ஸ் இன்டு கெயின். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இழப்புகள் வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு லாபமாக மாற்றி தருவாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். The enemy can fight against us but cannot finish us. பிசாசானவன் நமக்கு விரோதமாய் போராடலாம், போராட்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு விரோதமாய் வரலாம், ஆனா அவைகள் நம்மை மேற்கொள்வதில்லை. ஏன்னா நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மை முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றுவார். அதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர் விக்டரி கம்ஸ் த்ரூ கிரைஸ்ட். நமக்கு வர வேண்டிய ஜெயம் யார் மூலம்தான் வரும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சோம்னா அங்க வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் அப்படி சொல்லி சொல்லி ஜெயம் எடுக்க போகிறோம்? அல்லேலூயா. உங்களுக்கு போராட்டம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, பலவிதமான சூழலின் வழியாக கடந்து போகிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அந்த கிறிஸ்து இயேசு என்னை முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் வாழ வைப்பார். அந்த இயேசு கிறிஸ்து என்னை ஜெய வீரனாய் நடக்க வைப்பார். அந்த இயேசு கிறிஸ்து என்னை ஜெய வீராங்கனையாய் வாழ வைப்பார்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நம்ம முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். அவைகளை நம்ம தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். 1, கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். கனெக்ட் வித் கிரைஸ்ட். எப்போதும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு வேணும். யோவான் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் திராட்சை செடி, நம்ம அவரில் படர்ந்து கனி கொடுக்கிறதான கொடிகளை அனுப்பிச்சிடும் இருக்கிறோம். அப்போ நம்ம அப்படி ஒரு இணைந்திருக்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவரோடு கூட இணைந்திருக்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாய் மாறும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், கிளை மரத்தோடு இணைந்திருந்தால் மட்டுமே அந்த கிளைக்கு பலன் உண்டு. கிளை மரத்துலேருந்து ஒடிக்கப்பட்டுட்டா அந்த கிளைக்கு எந்த பலனும் கிடையாது, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இணைந்திருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம், இணைந்திருக்கிற வரைக்கும் பலன், இணைந்திருக்கிற வரைக்கும் நன்மை உண்டாகும். இப்போ நாமும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற விதமாய் அவரோடு கூட இணைந்து இருக்கிறதான அந்த அனுபவத்தில் நம்ம இருப்போமானால் கர்த்தர் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை வாழ வைப்பார். அதுபோல நான் செய்வேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். 2வது, தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்டே இன் த லவ் ஆஃப் காட்.
ரோமர் 8:39 பவுல் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, அவருடைய அன்பில் இருந்து எதுவும் எங்களை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறாரு. நாசம் மோசமோ அடிகளோ எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் எங்களை என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்போ வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழலில் நம்ம கடந்து சென்றாலும், ஸ்டே இன் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் என்ன செய்யும், மாறும். ஆனால் இயேசுவின் அன்பு ஒருபோதும் என்ன செய்வதில்லை, மாறுவதே இல்லை. அந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கும் போது, அந்த அன்பில் நிலைத்திருக்கிறதான நமக்கு அவர் முற்றும் ஜெயம் கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெயமாய் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. யோவான் 1 யோவான் 5:4 வாசிச்சோம்னா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசம் இருந்துச்சுன்னா ஜெய வீரர்கள் தான் நம்ம. அல்லேலூயா. விசுவாசம் இருந்துச்சுன்னா முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள் நாம் தான். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல நாம எப்படி இருக்கணும், நிலைத்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம், இதில் நான் எப்படி இருப்பேன், நிலைச்சு இருப்பேன் ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. விசுவாசம் இருந்துச்சுன்னா ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் போராட்டம் பிரச்சனையை பார்க்கும்போது விசுவாசத்தில் கொஞ்சம் அப்படியே அந்த நடுக்கம் வருது, அப்படியே கொஞ்சம் தளர்வு வருது. விசுவாசத்தில் நமக்கு நாமே கேள்வி எழுப்புகிற சூழல் வருது. என்னத்தை ஜெபித்து, என்னத்தை சர்ச்சைக்கு போய், என்னத்தை ஆண்டவரை தேடி அப்படி நம்ம கேட்குறோம். அப்படி ஒருபோதும் கேட்காதீங்க. நான் அப்படி கேட்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. நான் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன்னு சொல்லுங்கள். எனக்கு விரோதமாக எத்தனை புயல் வீசினாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன். ஏன்னா என் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அல்லேலூயா. நான்காவது, தேவனுடைய வார்த்தையில் நடக்க வேண்டும். வாக் இன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையில் நடக்கிறவர்களுக்கு முற்றும் ஜெயம் கிட்டும். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், வேதத்தின்படி வாழ வேண்டும். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார். யோசுவாவுடைய வெற்றிக்கு அதுதான் ரகசியமாகவும் இருந்தது. யாருக்காவது தெரியுமா என்ன சொன்னார் ஆண்டவர் யோசுவாட்ட? யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ இந்த வெற்றியின் ரகசியமே இதுதான். யோசுவா ஒரு பெரிய வெற்றியாளன். அவ்வளோ வெற்றியை பெற்றதற்கான காரணம் என்னன்னா இதுதான், இந்த பின்னணி இதுதான். அப்போ இன்னைக்கு இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அதுக்கப்புறம் யோசுவாவின் புஸ்தகத்தில் பிற்பாடு நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, யோசுவாவுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது, யோசுவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து என்ன செஞ்சார்? ஆமாம், அதில் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கிறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற தேவ பிள்ளைக்கு தேவன் ஜெயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையே நம்மளுடைய ஜெயத்தின் ரகசியமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து பாருங்க, வெற்றி நிச்சயம் கிட்டும். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். Have a prayerful life. வெற்றி பெற வேண்டும் என்றால் have a prayerful life. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
போதும். நீங்கள் ஒன்றுக்கும் சொல்லுங்க கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரத்தோட கூட ஜபத்தினால வேண்டுதல்னாலும் அவருக்கு என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய கவலை. ஏன் நிறைய கவலை அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறதே இல்லை, தெரியப்படுத்துகிறதே இல்லை. தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறது இல்லை, கவலைப்பட போகிறது இல்லை. ஆண்டவருக்கு நம்ம எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டோம், என்னுடைய காரியமாக இருக்கிற சகலவற்றையும் அவருக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? ஆமாம், அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு சமாதானம் நம்மளை என்ன செய்யுமா? அப்படி ஒரு சமாதானம் நம்மளை நிரப்பிடும். ஏன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எனக்கு நன்மை செய்கிற, எனக்கு ஜெயம் தருகிற, என்னை முற்றும் ஜெயம் கொள்களாய் வாழ வைக்கிற என் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? சொல்லிட்டேன். அவர் பார்த்து கொள்வார். அதுக்கு தாங்க ஜப வாழ்க்கை வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரியப்படுத்துறதுக்கும், ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு என்ன செய்தாருங்கிறத ரீகலெக்ட் பண்ணி நன்றி சொல்வதற்கும் ஒரு ஜப வாழ்க்கை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜப வாழ்க்கை அது அங்கே இங்கே, அங்கே இங்கே, இங்கேருந்து அங்கே சொல்ல, அங்கேருந்து நன்மையை பெற, இங்கேருந்து தேங்க்ஸ் சொல்ல, திருப்பியும் நன்மையை பெற, இப்படி இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரிங்க. இந்த ஜப வாழ்க்கை இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை வெற்றியாக இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஜப வாழ்க்கை இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் முற்றும் ஜெயம் கொள்கிறவளாய் வாழ வைப்பார். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் தவிர்க்க முடியாதது. அது ரொம்ப ரியலிஸ்டிக்கானது. அவைகளின் மத்தியில் தேவன் நமக்கு நிச்சயம் அற்புதங்களை செய்து ஜெயம் தருவார். அதே போல் we are not just conquerors. நம்ம ஏதோ ஜெயம் எடுக்கிறவர்கள் மாத்திரமல்ல, முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் நமக்கு வாக்குத்தத்தமாய் வந்திருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய ஜெயம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாகவே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா 5 காரியங்களை தியானித்திருக்கிறோம். 1, கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். 2வது, தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். 3வது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 4வது, தேவனுடைய வார்த்தையில் நடக்க வேண்டும். 5வது, ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்துவம் இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கர்த்தர் சொல்லி இருக்கிறபடியே செய்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அப்படியே துதிக்க ஆரம்பிப்போம்.